என் கன்னித்தன்மையும் முதல் ஆணும். இது பணம் தானே. ஃபிலாசபியாலாம் நான் பேச விரும்பல. பணம்லாம் வேணாங்க, கைண்ட்னஸ் இருந்தால் போகிறோம், அன்பு இருந்தால் போகிறோம். அதெல்லாம் வந்து முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். வேதனைகள் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த ரெக்ரெட்ஃபுல் நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாம் நான் யாருக்காக பண்ணேன்? என் குடும்பத்துக்காக பண்ணேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே என்ன நெக்லெக்ட் பண்ணும்போது அந்த வேதனை எனக்கு கன்னித்தன்மையும் முதல் ஆணும். அக்காவுக்கு 16 வயசுல நான் பிறந்தேன். எனக்கு 16 வயசு இருக்கும்போது எங்க அக்கா பொண்ணு பிறந்தது. அந்த நிமிஷம் அந்த வீட்டில் நடந்த கஷ்டத்தை நான் பார்த்தேன். 5 குழந்தைங்க இருக்காங்க வீட்டில். அதுல ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணா தப்பு இல்லை. நான் வந்து என்ன, எனக்கு எப்படின்னா அது நான் சம்பாதிச்சது, யாருக்கும் நான் கடன் கொடுக்க தேவையில்லை. அது ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி எங்கள் அக்காவுக்கு கொடுத்துடல. என் பணம் தானே. எங்கள் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போது எனக்கு என்ன வேணும்? எனக்கு அக்கா தான் வேணும். அப்பா மேலே அவ்வளோ லவ். ஆனால் நான் பழகின ஆம்பளைங்களும் அவ்வளோ லவ், அவ்வளோ அப்பா மாதிரி இருந்திருக்காங்க. தப்பாக யூஸ் பண்ணணும், என்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்காம பியூரான ஆம்பளைங்களோட நான் பழகியிருக்கேன். அந்த ஆண்களுக்கு எழுதின டைம் வந்து ஐ திங்க் உங்களோட 36th ஏஜ்ல எழுதி. ஆமாம் ஆமாம். இப்போ எழுத போகிறேன் செகண்ட் இது 36லேருந்து இப்போ 47 வரைக்கும். இதுதான் Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, The Signature Celebration. Snacks partner Chennai Kulfi. ஏன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அது யூஸ்வலாக இன்டர்வியூ பண்ணிட்டு வரும்போது அந்த ரிசர்ச் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். பட் எனக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த உங்களோட வாழ்க்கையை நீங்களே ஒரு சுயசரிதையாக எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க மலையாளத்தில். அது வந்து தமிழ் பதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். இந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. சரி வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, மேம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி அது நீங்கள் சொல்லி கேட்குறத விட நான் படித்து பார்க்குறப்போ எனக்கு அதோட அழுத்தம் இன்னும் அதிகமாக புரியும். ஸோ அதனால் நான் படித்தேன் வாங்கி. இந்த புக்கை வந்து சாப்டர் தமிழில் இருக்கா? தமிழ். ஆமாம், மனுஷபுத்திரன் சார் அவர் எழுதுனது. ஸ்ரீபதி பத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனது. ஸோ இது படித்தோன்னே என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு மேம். அது வந்து அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வழி இது. எனக்கு தெரியல. எனக்கு ஏன் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. என்னென்னா இந்த இது எழுதுறீங்க, சுயசரிதை மலையாளத்தில் நீங்கள் ஆக்சுவலாக எழுதுனீங்க, தமிழில் அது பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து எனக்கு குற்ற உணர்வில்லை ஆனால் வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்காங்க. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் என்ன எல்லாருமே கேட்குற கொஸ்டின். அதாவது அது மலையாளத்தில் குற்றபோதம் இல்லைன்னு. அது என்னன்னா நான் சொன்னேன்ல, எனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லைன்னு. வேதனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த ரெக்ரெட்ஃபுல் நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் நான் யாருக்காக பண்ணேன்? என் குடும்பத்துக்காக பண்ணேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன நெக்லெக்ட் பண்ணும்போது அந்த வேதனை எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுதான் சீரியஸ்லி. அண்ட் இன்னும் இதில் வந்து ஒரு 27 சாப்டர் மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்க. என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு சாப்டர் வந்து அந்த அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர். அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று எழுதியிருந்தீங்க. ஆண்கள் கூட நான் அதிகமாக நெருங்கி பழகுவேன், எல்லா ஆண்களுக்குள்ளேயும் என்னோட அப்பாவை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு வாக்கியம் இருந்தது. ஸோ எவ்வளோ லவ் மேம் அப்பா மேலே, எவ்வளோ லவ் அப்பா மேலே அவ்வளோ லவ். ஆனால் நான் பழகின ஆம்பளைங்களும் அவ்வளோ லவ், அவ்வளோ அப்பா மாதிரி இருந்திருக்காங்க. யாருமே வந்து என்னை தப்பாக யூஸ் பண்ணணும், என்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்காம அந்த அளவுக்கு பியூரான ஆம்பளைங்களோட நான் பழகியிருக்கேன். அந்த ஆண்களுக்கு இத்தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர். அண்டு இதில் இன்னொரு விஷயமும் எனக்கு இருந்துச்சு. அந்த டைம் இது புக்கு எழுதின டைம் வந்து ஐ திங்க் உங்களோட 36th ஏஜ்ல எழுதி. ஆமாம், 36. இப்போ எழுத போகிறேன் செகண்ட் இது 36லேருந்து இப்போ 47 வரைக்கும். இதுதான் மேஜர் டைம். தேங்க் யூ ஸோ மச். இதில் இப்போ நான் எழுத போகிறேன். ஓகே, நான் இதில் ஃபஸ்ட்டு படித்தோன்னே எனக்கு இந்த மாயமாய் மறைந்து போன லட்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. ஒரு ஆக்ட்ரஸ்க்கு அந்த டைமில் 60 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கும்போது இந்த டைமில் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது.
அது வந்து வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது, அந்த 60 லட்ச ரூபா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் என்னன்னா, ஆனால் அக்கா மேலே இருக்க அந்த பாசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்படி மேம் அவ்வளோ பாசம் ஒரு விஷயம்? இது பணம் தானே, ஓகே, நம்ம சம்பாதிக்கிறது தானே, எல்லாருமே போகிறாங்க. அதுதான் இப்போது பணமே வேண்டாம், ஃபிலாசபியாலாம் நான் பேச விரும்பலை. பணம்லாம் வேணாங்க, கைண்ட்னஸ் இருந்தால் போகிறோம், அன்பு இருந்தால் போகிறோம், அதெல்லாம் வந்து பணம் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசணும். ஆனால் எனக்கு எப்படின்னா, அது நான் சம்பாதிச்சது, யாருக்கும் நான் கடன் கொடுக்க தேவையில்லை. அது ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி எங்கள் அக்காவுக்கு கொடுத்துடல, என் பணம் தானே. எங்கள் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னை வளர்க்குறதுக்கு, எங்கள் தம்பி தங்கச்சியை வளர்க்குறதுக்கு. ஸோ அக்கா கிட்ட இருக்குது. அப்போது எனக்கு என்ன வேணும்? எனக்கு அக்கா தான் வேணும், பணம் வேண்டாம். பணம் நான் பார்த்து திருப்பி சம்பாதிப்பேன். எனக்கு அக்கா சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் தான் நினச்சேன். ஓகே, அக்காவோட சப்போர்ட் சொல்கிறீங்க இல்லையா, அதே அக்காவோட இன்னொரு சாப்டரில் படிக்கும்போது எனக்கு அந்த பாசம் எவ்வளோ அக்கா மேலே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அக்காவோட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், அக்காவோட அங்கே குழந்தை வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க. அப்படிங்கும்போது என்னது? தொட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பையனை போய் அது வந்து அது பையன், ஃபஸ்ட்டு பையனை நான் போயிட்டு மூக்கையும் இப்படி வாயும் மூடிடுவேன். குட்டி 3 மாதம் அந்த மாதிரி குழந்த இப்போ இப்படி மூடிட்டு அவன் ரெட் ஆகிடுவான். அப்போ தான் விடுவேன் பயந்துட்டு. அந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி அட்டம் பண்ணியிருக்கேன். 4-5 வாட்டி அட்டம் பண்ணியிருக்கேன். அதுவெல்லாம் பயந்து பட் லாஸ்ட்டாக பண்ணும்போது எங்கள் அக்கா பார்த்துட்டு என்னை அடித்தாங்க. அப்போது எனக்கு 3-4 வயசு. அடித்தப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கார் வந்து, அடிக்காத குழந்தைய, நீ உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அன்பு அந்த குழந்தை மேலே செலுத்தினதால தான் அது இப்போது, அதனால் அந்த குழந்தைய ஏற்றுக்க முடியல. ஸோ அது நடந்தது உண்மைதான். ஆனால் அதில் எனக்கு பாசம் தான் அதிகமாக தெரிஞ்சுது, எவ்வளோ பாசம். அதான் பொசசிவ்னஸ் டுவர்ட்ஸ் அக்கா. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது, இந்த ஒரு சாப்டர் படித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே, ஒரு சாப்டர் மூடி வச்சுட்டு அடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆச்சு. அந்த சாப்டர் டாபிக் நான் சொல்கிறேன் மேம், என் கன்னித்தன்மையும் முதல் ஆணும் அப்படின்னு எழுதியிருந்தீங்க அந்த சாப்டரோட நேம். ஸோ அது படித்தது ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, சீரியஸ்லி ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு எனக்கு. ஐ திங்க் இது என்ன வார்த்தையில் சொல்கிறீங்க உங்களுக்கு, அது எனக்கு முடியவே இல்லை. அது சாப்டர் கடந்து வரதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அது எப்படி மேம், அது அவ்வளோ ஃபேஸ் பண்ணி எப்படி அது கடந்து வர முடிஞ்சுது அந்த வயசில் நான் கேட்குறேன். எந்த வயசுனாலும் அது நடந்ததுன்னு இருக்கணும். பட் அந்த வயசில் வந்து மெச்சூரிட்டி என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி அம்மா வந்து காலைல எழுந்திரிச்சு அவ்வளோ திட்டுன அம்மா அடுத்த நாள் காலைல வந்து குளிப்பாட்டுறாங்க, மேக்கப் போட்டுறாங்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தீங்க என்னென்னா, அப்போ வந்து எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை, அப்போ எங்கள் அம்மா கேட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு எழுதிருந்தீங்க. அதுதான் நான் கேட்குறேன், அதில் எவ்வளோ பிரேக் ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு, அதான் எப்படி கடந்து வந்தீங்க? எல்லாமே குடும்பத்துக்குன்னு நினச்சிட்டேன் அந்த ஒரு மொமெண்ட். அதாவது எனக்கு 16 எங்கள் அக்காவுக்கு 16 வயசில் நான் பிறந்தேன். எனக்கு 16 வயசு இருக்கும்போது எங்கள் அக்கா பொண்ணு பிறந்தது. அந்த நிமிஷம் அந்த வீட்டில் நடந்த கஷ்டத்தை நான் பார்த்தேன். இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது எனக்கு இதுதான் ஒரு ரெமிடியாக சொன்னாங்க. சரி, நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி. 5 குழந்தைங்க இருக்காங்க வீட்டில், அதில் 1 சாக்ரிஃபைஸ் பண்ணால் தப்பு இல்லை. நான் வந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறேங்கம்மா அப்படின்ட்டேன். ஸோ இது நானாக எடுத்துக்கிட்ட டெசிஷன் தான். இது வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ என்னை ரேப் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை, நானாக எடுத்த டெசிஷன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எடுத்த டெசிஷன். Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the signature celebration. Snacks partner Chennai Kulfi. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்.